ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் இயக்குவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை என்று தேசிய பசுமை தீர்ப்பாயம் தீர்ப்பு வழங்கிய நிலையில் அது தொடர்பாக ஒரு மேல்முறையீட்டை தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு வந்தபோது தேசிய பசுமை தீர்ப்பாயம் அளித்த தீர்ப்புக்கு எந்த விதமான தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கான எந்த விதமான தடையும் இல்லை என்ற சாத்தியக்கூறுகள் எழுந்துள்ளன. அதனால் இந்த ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் இயக்குவதற்கான பணிகளானது தற்போது ஸ்டெர்லைட் தரப்பிலிருந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனிடையே இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நேற்றுடன் முடிவடைந்தது. நேற்றைய தினம்தான் இந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பானது வெளியாகி இருந்தது. இது தொடர்பாக சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறப்பதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இருக்காது, அதே போல எந்த விதமான ஆணையும் அரசு பிறப்பிக்காது, ஸ்டெர்லைட் ஆலை தொடர்ந்து அங்கே மூடிதான் இருக்கும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்லாது அமைச்சர் தங்கமணியும் பேரவையில் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் இன்றைய தினம் முதலமைச்சரின் தனிப்பிரிவில் தற்போது ஒரு மனு ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சுமார் 2000 பேர் சென்னைக்கு வந்து தற்போது அவர்களது பிரதிநிதிகளாக சுமார் 10 பேர் முதலமைச்சரின் தனிப்பிரிவில் ஒரு மனு ஒன்றை அளித்திருக்கின்றனர். அதாவது ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 1,68,000 பேர் தனித்தனியாக கொடுத்த மனுக்களும் முதலமைச்சரின் தனிப்பிரிவில் கொடுக்கப்பட்டு வருகிறது. அந்த மனுக்களில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதாரமாக ஸ்டெர்லைட் ஆலை இருப்பதாகவும் கடந்த 10 மாதங்களாக அந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஸ்டெர்லைட் ஆலையை சுற்றி இருக்கக்கூடிய சிறிய சிறிய கடைகள் அனைத்தும் அணைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல அங்க இருக்கக்கூடிய ரசாயன உரங்களானது, விவசாயத்திற்கு தேவைப்படக்கூடிய உரங்களானது இந்த ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து கிடைப்பதாகவும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அவர்களும் இன்று மனு அளிக்க உடன் வந்திருக்கின்றனர். அவர்களது கருத்து என்னவென்றால், விவசாயிகளின் அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் விவசாயிகளுக்கு தேவையான உரமும் அந்த பகுதியில் இருந்து கிடைப்பது, அதாவது ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து கிடைப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். அதே போல சுமார் 1,68,000 பேர் தனித்தனியாக கொடுத்திருக்கக்கூடிய மனுக்களானது தற்போது முதலமைச்சரின் தனிப்பிரிவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருப்பது உடனடியாக, அதாவது உச்சநீதிமன்றத்தின் அந்த உத்தரவை உடனடியாக அமல்படுத்த வேண்டும், ஸ்டெர்லைட் ஆலையை உடனடியாக திறக்க வேண்டும் என்று அவர்கள் தற்போது ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றனர். அதே போல பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்த ஸ்டெர்லைட் விவகாரம் தொடர்பாக அரசியல் நடத்துவதாக அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். அதாவது இந்த ஆலை தொடர்பாக அனைவருமே ஒரு தவறான ஒரு கொள்கையை மேற்கொண்டு வருவதாகவும் அவர்கள் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கூட அரசு தரப்பிலும் இந்த ஸ்டெர்லைட் ஆலை தொடர்ந்து இயங்காது என்றுதான் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக நேற்றைய தினமும் கூட எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் இதனையே வலியுறுத்தினார். அதாவது ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பாக அரசின் கொள்கை முடிவு என்ன ஆயிற்று, அமைச்சரவை கூடி அது தொடர்பான ஒரு கொள்கை முடிவை எடுக்க வேண்டும் என்று பலமுறை வலியுறுத்தியும் இதுவரையிலும் அரசு அந்த கொள்கை முடிவை எடுக்கவில்லை என்று பேரவையில் கேள்வி எழுப்பினார். அது தொடர்பாக அமைச்சர் தங்கமணி பதிலளித்த போது ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் இயங்குவதற்கு அரசு எந்த விதத்திலும் உறுதுணையாக இருக்காது என்று தெரிவித்திருந்தார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.